Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் நவம்பர் மந்தோட ஜேர்னலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என் சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நிறைய பேர் வந்து டைரி எழுதிட்டுருப்போம். அதுக்கு பதிலாக ஜேர்னலிங் எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். எப்பயுமே வந்து நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் தொடர்ந்து நம்ம ஜெயிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சில ட்ராபேக்ஸ் இருக்கும். சில நாள் நம்ம எய்ம் பண்ணதை வந்து செய்ய முடியாமல் இருக்கும், அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ வந்து நம்ம மனசு தளர்ந்துடாமல் மறுபடியும் நம்ம செய்கிற செயலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு இந்த கோட் வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மந்த் இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஜான்வரி மந்த்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கோல்ஸ் செட் பண்ணியிருப்போம், நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருப்போம். அதெல்லாம் அந்த எண்ட் ஆஃப் த இயர் வரும்போது சில பேர் செஞ்சுட்ருப்போம், சில பேர்னால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுருப்போம். ஸோ நம்ம இயர் எண்டு வரும்போது நம்மளை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கோட்டோட இந்த மந்த் வந்து நீங்கள் ஜேர்னலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கோட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால நான் வந்து இது போட்டேன். ப்ளஸ் அதை கலரிங்கும் பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா பென்சில் ஸ்கெட்சிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து நம்ம எழுதிக்கலாம். எப்பயுமே கீப் கோயிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பில்டிங் பிளாக்ஸு இல்லைன்னா அந்த நம்ம கார்ட்ஸ் விளையாடுவோம்ல, அதில் ஏதாவது ஒரு வீடு மாதிரிலாம் கட்டுவாங்க. அது கீழே விழுந்துட்டால் கூட மறுபடியும் அதை வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபஸ்ட்டு எப்படி அதை பண்ணாங்களோ அதே மாதிரியே பண்ணுவாங்க. அதெல்லாம் குழந்தைங்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் எவ்வளோ தடவை தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வெற்றிக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸு, லீவ்ஸு அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப டிசைன் வந்து கொடுக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரெயின் ட்ரேஸை அவங்க எழுதின ஒரு புக்கோட இது வந்து படித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட சம்மரி கூட நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். கோல்ஸை வந்து எப்படி செட் பண்ணணும், எப்படி அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் கூட அவங்க ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கோல்ஸை வந்து இயர்லி கோல்ஸை வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு மந்த்லி கோல்ஸ் ஆக்கிட்டு வீக்லி இந்த டே என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி எழுதிக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் படித்த நிறைய புக்ஸில் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். நம்ம எதை வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோமோ அதில் கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும். அப்படியே நீங்கள் வந்து எங்கேயாவது ஸ்லோ டவுன் ஆகிறீங்க, இல்லை உங்கள் பாத்துலேருந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா கூட ஈஸியாக உங்களுக்கு அதை கவனிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராக்குக்கு மறுபடியும் வந்து உங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கேலண்டர் பேஜ் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதிலே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எழுதுறீங்க, இல்லை யாரோட பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இதிலே நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 பேஜுக்கு நவம்பர் மந்தோட கேலண்டர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணாதனால நான் இவ்வளோ சின்னதாக வந்து எழுதியிருக்கேன். ஜஸ்ட் அந்த டே அந்த இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறக்கா அப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எதை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த மந்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர், அப்புறம் கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எழுதியிருக்கேன். அவங்களுக்கு என்ன சொல்லித்தருது, அப்புறம் அவுட்டிங்லாம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரியப்படுறாங்க. பட் இப்போ ரெய்னி சீசனாக இருக்குது. ஸோ பிஃபோராக நம்ம பிளான் பண்ணியிருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். அதனால் அது எழுதியிருக்கேன். கோல்ஸ் வந்து ஒவ்வொரு மந்த்துமே வந்து ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜ்லேயே அது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எதுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து செல்ஃப் கேர்லேயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், ஹேர் கேர், ஸ்கின் கேர் ஏதாவது நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், இதை வந்து கண்டிப்பாக நான் விடாமல் எவ்ரிடே ஒரு வீக்லி ட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை கூட அந்த ஃபோக்கஸுங்கிற ஏரியாவில் எழுதிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரியே ஒவ்வொரு மந்த்தும் போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் பேட்டர்ன், டிசைன் அதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்டில் உங்களுக்கு என்ன ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது நமக்கு மனசுக்கும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே பிரிண்ட் அவுட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எழுதும்போது அந்த ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள், அந்த கலர் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கும் கையில் எழுதுங்க. பிரிண்ட் அவுட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறதுக்கு பதிலாக
இப்போ வந்து ஹேபிட் ட்ராக்கர் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஹேபிட் ட்ராக்கர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, எல்லாருமே வந்து போடணும். அப்போ தான் நம்மளை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து பண்ணியிருக்கோமா, எவ்வளோ டேஸ் பண்ணியிருக்கோம், அந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து பார்க்கும்போது எவ்வளோ டேஸ் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ டேஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நிறைய இதில் வந்து பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்தது. அதனால ஒரு 2 months இதே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் இந்த மந்த்தும் நான் இதே ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எதெல்லாம் மானிட்டர் பண்ணணும், எதெல்லாம் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் எழுதிக்கோங்க. உங்கள் டே எப்படி இருந்ததுங்கிறத தவறாமல் எழுதுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன்ட். அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, யாராக இருந்தாலுமே அந்த டேவை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கிறத பாருங்கள். அப்படி உங்களுக்கு அது நல்லா பண்ணலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நல்லா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கவலைப்படுறதுக்கு 1000 விஷயம் இருந்தாலும் சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்த்துட்டு கொஞ்சம் மூட் வந்து மாற்றிக்கணும். ஸோ அதனால் இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ராக்கிங்கில் இதையும் போட்டுக்கோங்க. மூட் ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஜேர்னலிங்கில் ஒரு தனி பேஜ் கொடுத்துட்டு அழகாக அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே. அப்படியே டைம்லனாலும் இந்த ஹேபிட் ட்ராக்கரில் அது ஒரு காலம் வந்து வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்ப்ரெட் வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு பாக்ஸாக போடாதீங்க. ஏன்னா மண்டே அந்த வேலையை பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்கள் டியூஸ்டே மறுபடியும் ஒரு தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரோலிங் வீக்கெண்ட் டைப்ஸ் வந்து போட்டிங்கன்னா இந்த வீக்லி ஸ்ப்ரெட்டில் நம்ம இப்போ மண்டே செய்ய முடியலன்னா அதை நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம், இதிலே மூவ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை எழுதுனா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் அந்த வீக்லி நம்ம வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலம்ஸ் வந்து இப்போ தான் போட்டிருக்கேன். யூடியூப்பில் நான் என்ன வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும், அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோன்னா கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் வாங்கின ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ஒரு காலம். ப்ளஸ் அவங்களுக்கு எதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிற வயசில் தான் என் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது ஸ்டோரி சொல்கிறது. ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு இந்த மந்த் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதனால அதுக்கு எதாவது பேக் போடுறது, இல்லை ஸ்கின்னுக்கு ஏதாவது டெய்லி ஒரு பாதாம் வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் வீக்லிக்கு. அதை மட்டும் மேலே எழுதிட்டு கீழே மண்டே டு சண்டே வந்து நம்ம எப்போயுமே எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி வீக்லி வந்து போட்டிருக்கேன் நான். ஹேர் பேக்கு, மாஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுறோம் ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்குன்னா அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இது வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கூட வெளியில் வாங்குறதுனா உடனே வாங்கிக்கலாம். அதுக்காக இது வந்து போட்டிருக்கேன். இந்த டைமில் வந்து நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே டவுனாக இருக்கும். ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது, அடிக்கடி சளி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத கவனித்து கொடுக்கணும். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பண்ணுறது ஈஸி. அதுக்காக இது மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மீல் பிளானரும் வந்து ஃபஸ்ட்டே வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்மளோட சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம அன்னன்னைக்கு என்னென்ன குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் டேவே வந்து நமக்கு நல்லா தெரியும். ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் அந்த வீக் என்னென்னலாம் பிளான் பண்ணி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் படிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதோட எண்ட் டேட் எவ்வளோ, என்ன டைம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு எப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதை மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நம்ம கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் டெய்லியும். எப்போயுமே ஜேர்னலிங் வந்து மார்னிங் ஒரு தடவை பாருங்கள், நைட் ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன அந்த டே என்ன பண்ணணும்னு தெரியும். எண்ட் ஆஃப் த டே அதை முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து வெயிட்டும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால தான் மேலே வந்து நான் வெயிட்டுன்னு வந்து எழுதியிருப்பேன். என்னோடய சண்டேவோ இல்லை ஒரு மண்டேவோ என்ன வெயிட் இருக்கோம், நம்ம வந்து எய்ம் பண்ணது வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல்டாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதுக்காக ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஒன்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன தான் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட் மாதிரி வீட்டில் வச்சுட்டு அதில் ஒட்டி வச்சுருந்தா கூட நம்ம எழுதுகிற அளவுக்கு நம்ம மனசில் வந்து அது பதியாது. அதே மாதிரி அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிக் மார்க் போடும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை செஞ்சுட்டோம், நம்ம பிளான் பண்ண ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராட்டிடியூடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்.
ஏன்னா நம்ம எல்லாமே கவலைப்படுற விஷயங்கள்லாம் நம்ம மனசில் வந்து தோணிகிட்டே இருக்கும். நம்ம எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப பிளஸ்டாக இருக்கோம், இந்த டே வந்து எவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறக்கிறோம். இல்லை கொஞ்சம் ஒரு லோ மூடில் இருக்கோம், ரொம்ப எப்போ பாரு டிப்ரெஸ்டாக இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சந்தோஷப்படுற விஷயங்கள் ஏதாவது நடந்ததா, இல்லை யாருக்காவது தேங்க் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து அந்த இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன். இது என்ன, இந்த மந்த் வந்து நான் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா. சில இதில் இப்போ யூடியூப்பில் இவ்வளோ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிருப்போம், இவ்வளோ வியூஸ் வரணும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ப்ளஸ் நான் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பேன் இல்லையா, இந்த மந்த் இவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருப்பேன். ஸோ அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறது கூட நம்ம இதில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன். ஸோ அதனால தான் இது எழுதுகிறேன். இந்த மந்த் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த இது கூட எழுதலாம். நம்ம கோலில் முன்னாடி போயிருக்கோமா, நம்ம அந்த ட்ராக்கில் தான் இருக்கோமா, அச்சீவ் பண்ணியிருக்கோமா, அதை வந்து பார்க்குறதுக்காக எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னும் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து என்னோடய ஜேர்னலிங் பேஜ் இந்த மாதத்துக்கு நான் போட்டிருக்கிறது. நீங்களும் கண்டிப்பாக இதே டிசைன் வந்து ஃபாலோ பண்ணலைனாலும் கண்டிப்பாக ஜேர்னலிங் வந்து பண்ணுங்கள். இதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.